ஸ்ட்ராபெரி சுவையில மட்டும் இல்லைங்க, வருமானத்திலே அதான் பெஸ்ட். ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. மாடுகள் செல்ல பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருப்பதாகவும் இது தொடர்பாக இன்று நடைபெறும் சென்னை மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ராமச்சந்திரன் வணக்கம். சென்னை மாநகராட்சி மாதாந்திர கூட்டம் பிரியாராஜன் தலைமையில் சென்னையில் துவங்கியுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெறக்கூடிய இந்த மாமன்ற கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 96 தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. அதில் மிக பிரதானமாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்ல பிராணிகளுக்கு முறைப்படுத்த உரிமம் பெற வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் மைக்ரோசிப் பொருத்துவதை கட்டாயமாக்க தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய 6 கால்நடை மருத்துவமனைகள், கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் தனியார் மருத்துவமனைகள் ஆகியவற்றில் சிகிச்சைக்காக கொண்டு வரப்படக்கூடிய செல்ல பிராணிகளுக்காக மைக்ரோசிப் பொருத்தும் வசதிகளை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகளின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் வகையில் நவீன மாட்டு கொட்டகைகளை அமைக்கவும் சென்னை மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அந்த வகையில் கால்நடை ஒன்றுக்கு தினசரி 10 ரூபாய் வசூலிக்கவும் இன்றைய மாமன்ற கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளுக்கும் மைக்ரோசிப் பொறுத்து கண்காணிக்கப்படும் வகையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. மேலும் 3D வடிவில் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை வடிவமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக 96 தீர்மானங்களை இந்த மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.